ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ நம்மளுடைய தமிழ் நியூ சிலபஸ் யூனிட் 7ல் உள்ள எல்லா லெசனும் கவர் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஓகேங்களா? ஸோ அதில் பார்த்தீங்கன்னா 6th to 8th வரைக்கும் நியூ புக்கு ஓல்டு புக்கு ரெண்டுமே கவர் பண்ணிட்டோம். ஸோ இன்றைக்கி வந்து 9th ஸ்டாண்டர்ட் தான் பார்க்க போகிறோம். 9th ஸ்டாண்டர்ட் ஓல்டு புக் தான் பார்க்க போகிறோம். ஸோ நாளைக்கு உங்களுக்கு நியூ புக்கில் உள்ள கொஸ்டின்ஸ் வந்து கொடுத்துட்றேன். ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி ஓல்டு புக்கு தான் பார்க்க போகிறோம். ஸோ இதில் டோட்டலாக பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு ஒரு 80 கொஸ்டின்ஸ் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஒன்ஸ் ஓல்டு புக் தமிழ் 9th ஓல்டு புக்கை வந்து ஒன்ஸ் நல்லா படிங்க. படிச்சுட்டு இது உங்களுக்கு ஒரு டெஸ்ட் ப்ராக்டிஸாகவும் இருக்கும். ஓகேங்களா? அதே மாதிரி ரிவிஷனுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ வாங்க டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். பழந்தமிழகத்தின் வாணிக பொருட்களை பற்றிய குறிப்புகள் காணப்படும் நூல்கள் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, மணிமேகலை, பட்டினப்பாலை, மதுரை காஞ்சி. பழந்தமிழகத்தில் வாணிக பொருட்களை பற்றிய குறிப்புகள் காணப்படும் நூல்கள். சரியான விடை ஆப்ஷன் பி, பட்டினப்பாளையும் மதுரை காஞ்சியிலையும் தான் இருக்குது. ஸோ மணிமேகலை அப்படிங்கிறது கிடையாது. ஓகேங்களா? செகண்ட் கொஸ்டின், திருக்குறள் அறத்துப்பாலில் உள்ள அதிகாரங்களின் எண்ணிக்கை. அறத்துப்பாலில் உள்ள அதிகாரங்களின் எண்ணிக்கை. சரியான விடை ஆப்ஷன் ஏ, 38. இங்கிலாந்து மகாராணி விக்டோரியா காலையில் கண் விழித்ததும் முதலில் படித்த நூல் எது? இங்கிலாந்து மகாராணி விக்டோரியா காலையில் கண் விழித்ததும் முதலில் படித்த நூல் எது? ஆப்ஷன் பி, திருக்குறள். ஃபோர்த் கொஸ்டின், திராவிடம் என்னும் சொல் டேஸ் என்னும் பொருளை தருகிறது. திராவிடம் என்னும் சொல் டேஸ் என்னும் பொருளை தருகிறது. சரியான விடை ஆப்ஷன் டி, திராவிட நாடு. திராவிடம் என்னும் சொல் வந்து திராவிட நாடு என்னும் பொருளை தருகிறது. ஃபிஃப்த் கொஸ்டின் பாருங்கள். திருக்குறளுக்கு உரை செய்த பதிமருள் சேராத ஒருவர். ஸோ திருக்குறளுக்கு வந்து உரை செய்த பதிமருளில் சேராத ஒருவர் யார்? சரியான விடை ஆப்ஷன் பி, வீரமாமுனிவர். ஓகேங்களா? திருக்குறள் வந்து உரை செய்த பதிமருளில் தருமர் வருவார், மல்லர் வருவார், பரிமேலழகர் வருவார், வீரமாமுனிவர் மட்டும் வரமாட்டார். ஸோ சிக்ஸ்த் கொஸ்டின் பாருங்கள். மருத்துவ நூல்கள் கற்பாய் உடன் மனநூலும் சேர்ந்து கற்பாய். இப்பாடல் எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது? மருத்துவ நூல்கள் கற்பாய் உடன் மனநூலும் சேர்ந்து கற்பாய். இப்பாடல் எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது? சரியான விடை ஆப்ஷன் டி, பள்ளிப்பறவைகள். செவன்த் கொஸ்டின், கடல் சுமந்தால், மலை சுமந்தால், கான் சுமந்தால், கால்நடைகள் பல சுமந்தால். இப்பாடலை பாடியவர் யார்? கடல் சுமந்தால், மலை சுமந்தால், கான் சுமந்தால், கால்நடைகள் சுமந்தால். இப்பாடலை பாடியவர் யார்? சரியான விடை ஆப்ஷன் ஏ, முடியரசன். எய்த் கொஸ்டின், திருக்குறளுக்கு உரை செய்த பதின்மருள் சேராத ஒருவர். சரியான விடை ஜி, இப்போ. ஓகேங்களா? நச்சர், திருமலையர், தாமத்தர் இவங்கெல்லாம் திருக்குறளுக்கு உரை செய்த பதின்மருள்ல உள்ளவங்க. ஜி இப்போ கிடையாது. நைன்த் கொஸ்டின், மொழியியல் அறிஞர்கள் தொடக்க காலத்தில் தமிழையும் அதன் கிளை மொழிகளையும் எவ்வாறு வழங்கினர்? மொழியியல் அறிஞர்கள் வந்து தொடக்க காலத்தில் தமிழையும் அதன் கிளை மொழிகளையும் எவ்வாறு வழங்கினர்? சரியான விடை ஆப்ஷன் சி, தமிழியன் தமிழிக். ஓகேங்களா? மொழியியல் அறிஞர்கள் வந்து தொடக்க காலத்தில் தமிழையும் அதன் கிளைமொழிகளையும் தமிழியன் தமிழிக் அப்படின்னு வழங்கினர். ஓகேங்களா? இதில் ட்ரிமிலியன் வந்து வராது. 10th கொஸ்டின், சென்னா போதாருக்கு வழங்கப்படாத பெயரை கண்டறிக. சென்னா போதாருக்கு வழங்கப்படாத பெயரை கண்டறிக. சரியான விடை ஆப்ஷன் டி, காளிங்கர். 11th கொஸ்டின், யாருடைய கவிதைகளில் காந்திய சிந்தனைகள் மிளிர்கின்றன? யாருடைய கவிதைகளில் காந்திய சிந்தனைகள் மிளிர்கின்றனர்? சரியான விடை ஆப்ஷன் ஏ, ராமலிங்கனார். 12th கொஸ்டின், காரியாசனும் டேஸ் ஒரு சாலை மாணக்கர் ஆவார். காரியாசனும் டேஸ் ஒரு சாலை மாணக்கர் ஆவார். சரியான விடை ஆப்ஷன் பி, கனிமேதாவியாரும். காரியாசனும் கனிமேதாவியாரும் ஒரு சாலை மாணக்கர் ஆவர். 13வது கொஸ்டின், நீங்கள் வாழ்க்கைக்கு உதவும் தத்துவ நூல்களை கற்றால் அதன் வழி தீமையையும் பொய்மையையும் விடுத்து நல்வாழ்வு வாழலாம் என்று தம் பாடலில் கூறியவர் யார்? நீங்கள் வாழ்க்கைக்கு உதவும் தத்துவ நூல்களை கற்றால் அதன் வழி தீமையையும் பொய்மையையும் விடுத்து நல்வாழ்வு வாழலாம் என்று தம் பாடலில் கூறியவர் யார்? சரியான விடை ஆப்ஷன் டி, பெருஞ்சித்திரனார். 14வது கொஸ்டின், திருக்குறளில் உடைமை என்னும் பெயரில் திருவள்ளுவர் எழுதாத அதிகாரம். உடைமை என்னும் பெயரில் திருவள்ளுவர் வந்து எழுதாத அதிகாரம் இது. சரியான விடை ஆப்ஷன் சி, குணமுடைமை. ஸோ மற்றபடி பார்த்திங்கன்னா அன்புடைமை இருக்கும், ஆழ்வினையுடைமை இருக்கும், ஒழுக்கமுடைமையெல்லாம் இருக்கும். இந்த அதிகாரம்லாம் இருக்கும், குணமுடைமை வந்து இருக்காது.
15வது கொஸ்டின் தவறான ஒன்றை தேர்ந்தெடு. சில என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா சிறுமல்லி, பெருமல்லி, நெருஞ்சி, மிளகு. சரியான விடை ஆப்ஷன் டி, மிளகு தான் வந்து இதில் பொருந்தாதது. 16வது கொஸ்டின் திருக்குறளும் டேஸ் என்னும் எண்ணுக்கு பெரிதும் தொடர்புள்ளது. திருக்குறளுக்கும் எந்த எண்ணுக்கும் பெரிதும் தொடர்புள்ளது? சரியான விடை ஆப்ஷன் டி, 7. திருக்குறளுக்கும் 7க்கும் பார்த்தீங்கன்னா பெரிதும் தொடர்புடையது. 17வது கொஸ்டின் சிறுபஞ்சமூலம் டேஸ் நூல்களுள் ஒன்று. சிறுபஞ்சமூலம் 17 கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று. 18வது கொஸ்டின் தமிழின் கிளைமொழிகளில் சரியானதை தேர்ந்தெடு. தமிழுடைய கிளைமொழிகளில் சரியானது. ஸோ மலையாளம், உருது, தெலுங்கு, கன்னடம். சரியான விடை ஆப்ஷன் டி, மலையாளம், தெலுங்கு, கன்னடம் இது எல்லாமே தமிழ் கிளைமொழிகளாகும். உருது வந்து கிளைமொழி கிடையாது. 19வது கொஸ்டின் கடல் கோளால் கொல்லப்பட்ட பழந்தமிழ் குமரிக்கண்டம். கடல் கோளால் கொல்லப்பட்ட பழந்தமிழ் குமரிக்கண்டம். ஆப்ஷன் பி, லெமூரிய கண்டம். 20வது கொஸ்டின் திராவிடம் என்னும் சொல்லை முதலில் குறிப்பிட்டவர் யார்? திராவிடம் என்னும் சொல்லை முதலில் குறிப்பிட்டவர் குமரிலப்பட்டர். திராவிடம் என்னும் சொல்லை முதலில் குறிப்பிட்டவர் வந்து குமரிலப்பட்டர். 21வது கொஸ்டின் சிறுபஞ்சமூலத்தில் கடவுள் வாழ்த்துடன் எத்தனை வெண்பாக்கள் உள்ளன? கடவுள் வாழ்த்துடன் எத்தனை வெண்பாக்கள் உள்ளன? 97 வெண்பாக்கள். சிறுபஞ்சமூலத்தில் வந்து கடவுள் வாழ்த்துடன் 97 வெண்பாக்கள் உள்ளன. 22வது கொஸ்டின் அறிவியல் ஆய்வு செய்வாய் நீ அன்றாட செய்தி படிப்பாய். பாடல் வரியை இயற்றியவர் யார்? அறிவியல் ஆய்வு செய்வாய் நீ அன்றாட செய்தி படிப்பாய். பாடல் வரியை இயற்றியவர் யார்? சரியான விடை ஆப்ஷன் சி, பெருஞ்சித்திரனார். 23வது கொஸ்டின் குரூப், மால்தோ, பிராகுயி என்பன என்ன? குரூப், மால்தோ, பிராகுயி என்பனவை ஆப்ஷன் சி, வட திராவிட மொழிகள். குரூப், மால்தோ, பிராகுயி எல்லாம் வந்து வட திராவிட மொழிகள். 24வது கொஸ்டின் தவறானதை தேர்ந்தெடு. கண்டங்கத்திரி, சிறுவழுத்துளை, மிளகு கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் ஏ, மிளகு தான் வந்து இதில் தவறானது. 25வது கொஸ்டின் தமிழன் என்றோர் இனம் உண்டு தனியே அவருக்கு ஒரு குணம் உண்டு. இக்கவிதையின் ஆசிரியர் யார்? தமிழன் என்றோர் இனம் உண்டு தனியே அவருக்கு ஒரு குணம் உண்டு. இக்கவிதையின் ஆசிரியர் யார்? ஆப்ஷன் சி, ராமலிங்கனார். 26வது கொஸ்டின் பள்ளி பறவைகள் என்னும் நூல் எத்தனை பிரிவாக அமைந்துள்ளது? பள்ளி பறவைகள் என்னும் நூல் வந்து எத்தனை பிரிவாக அமைந்துள்ளது? ஆப்ஷன் டி, 3. 27வது கொஸ்டின் திராவிடம் என்னும் சொல்லை முதலில் பயன்பாட்டு கொண்டு வந்தவர் யார்? திராவிடம் என்னும் சொல்லி வந்து முதலில் பயன்பாட்டு கொண்டு வந்தவர் ஆப்ஷன் ஏ, கால்டுவெல். 28வது கொஸ்டின் கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள் கவலை உனக்கில்லை ஒத்துக்கொள். இக்கவிதையின் ஆசிரியர் யார்? கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள் கவலை உனக்கில்லை ஒத்துக்கொள். கவிதையின் ஆசிரியர் யார்? ஆப்ஷன் டி, நாமக்கல் கவிஞர். 29வது கொஸ்டின் பாவலரேறு பெருஞ்சித்திரனார் பிறந்த மாவட்டம் எது? பாவலரேறு பெருஞ்சித்திரனார் பிறந்த மாவட்டம் ஆப்ஷன் ஏ, சேலம் மாவட்டம். 30வது கொஸ்டின் தமிழ் டேஸ் விழுக்காடு அளவுக்கு திராவிட மொழிக்கூறுகளை கொண்டுள்ள ஒரே திராவிட மொழி. ஆப்ஷன் சி, 80. தமிழ் வந்து 80 விழுக்காடு அளவுக்கு திராவிட மொழிக்கூறுகளை கொண்டுள்ள ஒரே திராவிட மொழியாகும். 31வது கொஸ்டின் பாரதிதாசன் தம்முடைய கவிதைகளில் வெளிப்படுத்தியவைகளின் சரியானவை. பாரதிதாசன் தம்முடைய கவிதைகளில் வெளிப்படுத்தியவைகளில் சரியானவை எது? ஆப்ஷன் டி, அனைத்துமே சரிதான். தமிழ், தமிழர், தமிழ் உணர்வு. ஸோ பாரதிதாசன் வந்து தம்முடைய கவிதைகளில் வெளிப்படுத்தியவை வந்து தமிழ், தமிழர், தமிழ் உணர்வு. 32வது கொஸ்டின் ஒவ்வொரு பாடலிலும் மக்கள் மனநோயை போக்கும் 5 கருத்துக்களை கூறப்பட்டுள்ள நூல் எது? ஆப்ஷன் ஏ, சிறுபஞ்சமூலம். 33வது கொஸ்டின் தூதுவன் கடல் வாணிகன் மேற்கொண்டான் என்னும் குறிப்பு எந்த நூலில் காணப்படுகிறது? தூதுவன் கடல் வாணிகம் மேற்கொண்டான் என்னும் குறிப்பு எந்த நூலில் காணப்படுகிறது? சரியான விடை ஆப்ஷன் டி, மணிமேகலை. 34வது கொஸ்டின் உலக தமிழரிடையே தமிழ் உணர்வை உருவாக்க பெருஞ்சித்திரனார் வெளியிட்ட இதழ்களுள் ஒன்று. உலக தமிழரிடையே தமிழ் உணர்வை உருவாக்க பெருஞ்சித்திரனார் வெளியிட்ட இதழ்களுள் ஒன்று. ஆப்ஷன் ஏ, தமிழ் நிலம். 35வது கொஸ்டின் எல்லாருக்கும் எல்லாம் என்றிருப்பதான இடம் நோக்கி நடக்கின்ற திந்தவயம்.
இக்கவிதையின் ஆசிரியர் யார்? சரியான விடை ஆப்ஷன் சி, பாரதிதாசன். 36 தமிழ் பாடல்கள் எழுதவும் பாடவும் பழகிக் கொள்ளுங்கள், இசைத்தமிழின் இனிமையால் வாழ்வின் துன்பங்களே தொலைந்து போகும் என்று தம் பாடலில் பாடியவர் யார்? தமிழில் பாடல்கள் எழுதவும் பாடவும் பழகிக் கொள்ளுங்கள், இசைத்தமிழின் இனிமையால் வாழ்வின் துன்பங்கள் தொலைந்து போகும் என்று தம் பாடலில் பாடியவர் யார்? சரியான விடை ஆப்ஷன் சி, பெருஞ்சித்திரனார். 37 தமிழை ஆட்சி மொழியாக கொண்ட நாடுகளில் சரியானது. தமிழை ஆட்சி மொழியாக கொண்ட நாடுகளில் சரியானது. சரியான விடை ஆப்ஷன் பி, அனைத்துமே சரிதான். இலங்கை, சிங்கப்பூர், மலேசியா. 38 பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் எந்த வயதில் தன் முதற் கவிதையை எழுதினார்? பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் எந்த வயதில் தம் முதற் கவிதையை எழுதினார்? சரியான விடை ஆப்ஷன் சி, 14வது வயதில். 39 திராவிடம் என்னும் சொல் டேஸ் என்னும் சொல்லிலிருந்து உருவானது. திராவிடம் என்னும் சொல் தமிழ் என்னும் சொல்லிலிருந்து உருவானது. 40 ஐயே என்னும் நூலின் ஆசிரியர் யார்? ஐயே என்னும் நூலின் ஆசிரியர் யார்? ஆப்ஷன் டி, பெருஞ்சித்திரனார். 41 ஓய்வாக இருக்கையில் தம்பி நீ ஓவியம் வரைந்து பழகு, பாடல் வரியின் ஆசிரியர் யார்? ஓய்வாக இருக்கையில் தம்பி நீ ஓவியம் வரைந்து பழகு, பாடல் வரியின் ஆசிரியர் யார்? ஆப்ஷன் ஏ, பெருஞ்சித்திரனார். 42 பாரதிதாசன் உரைநடைகள் அனைத்தும் டேஸ் நடை கொண்டவை. பாரதிதாசனுடைய உரைநடைகள் அனைத்தும் டேஸ் நடை கொண்டவை, கவிதை நடை கொண்டவை. 43 நான் நிரந்தரமானவன், அழிவதில்லை, எந்த நிலையிலும் எனக்கு மரணம் இல்லை என கவிதை பாடியவர் யார்? நான் நிரந்தரமானவன், அழிவதில்லை, எந்த நிலையிலும் எனக்கு மரணம் இல்லை என கவிதை பாடியவர் யார்? ஆப்ஷன் பி, கண்ணதாசன். 44 பாரதிதாசன் தம்முடைய கவிதைகளில் வெளிப்படுத்தியவைகளில் சரியானது எது? ஸோ ஆப்ஷன் டி, அனைத்துமே சரிதான். சமுதாயம், மறுமலர்ச்சி, பெண் விடுதலை, திராவிட இயக்க சிந்தனைகள், பொது உடைமை. ஸோ இது எல்லாமே பாரதிதாசன் தம்முடைய கவிதைகள் வெளிப்படுத்தியவை தான். 45 தாயாய் நின்று தரணியை தாங்கும், தாரமாய் தளர்வை போக்கும், இப்பாடல் நாமக்கல் கவிஞர் பாடல்கள் என்னும் கவிதை தொகுப்பில் எந்த தலைப்பில் இடம்பெற்றுள்ளது? சரியான ஆப்ஷன் டி, சமுதாய மலர். ஸோ இந்த மாதிரியும் கூட கொஸ்டின் கேட்பாங்க, ஓகேங்களா? கவிதை தொகுப்பில் எந்த தலைப்பில் இடம்பெற்றுள்ளதுன்னு. ஸோ அதனால் நல்லா படிச்சுக்கோங்க, பாடலையும் படிச்சுக்கோங்க, தலைப்பையும் படிச்சுக்கோங்க. 46 முத்தையா பிறந்த மாவட்டம். முத்தையா பிறந்த மாவட்டம். ஆப்ஷன் சி, சிவகங்கை. 47 ராசதண்டனை என்னும் பெயரில் கண்ணதாசன் படைத்தது எது? ராசதண்டனை என்னும் பெயரில் கண்ணதாசன் படைத்தது எது? நாடகம். ராசதண்டனை என்னும் பெயரில் கண்ணதாசன் நாடகம் ஒன்றை படைத்திருப்பார். 48 சீருரைந்த கவிஞரிடம் எதிர்பார்க்கின்ற செம்மை நலம் எல்லாரும் அவர் கண்டும், பாடல் வரியின் ஆசிரியர் யார்? சீருயர்ந்த கவிஞரிடம் எதிர்பார்க்கின்ற செம்மை நலம் எல்லாமும் அவர் கண்டும், இப்பாடல் வரியின் ஆசிரியர் யார்? சரியான ஆப்ஷன் ஏ, பாரதிதாசன். 49 கல்யாண சுந்தரம் யாரிடம் பாடம் கேட்டார்? கல்யாண சுந்தரம் யாரிடம் பாடம் கேட்டார்? ஆப்ஷன் பி, பாரதிதாசன். 50 பாட்டாளி மக்களது பசி தீர வேண்டும், பணமென்ற மோகத்தின் விசை தீர வேண்டும், இக்கவிதையின் ஆசிரியர் யார்? சரியான ஆப்ஷன் ஏ, நாமக்கல் கவிஞர். 51 பள்ளி பறவைகள் என்னும் நூலில் உள்ள பிரிவுகளில் பொருந்தாதது. என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, குஞ்சுகளுக்கு, இயற்கைக்கு, பறவைக்கு, மணிமொழி மாலை. ஸோ இதில் பள்ளி பறவைகள் என்னும் நூலில் உள்ள பிரிவுகளில் பொருந்தாதது. ஆப்ஷன் பி, 2 மட்டும். மற்றபடி குஞ்சுகளுக்கு, பறவைகளுக்கு, மணிமொழி மாலை, ஸோ இதெல்லாமே அதோட பிரிவுகள் தான். இயற்கைக்கு அப்படிங்கிறது பிரிவு கிடையாது. 52 பாரதியாரே உலக கவி என்று தம் பாடலில் குறிப்பிட்டவர் யார்? பாரதியாரே உலக கவி என்று தம் பாடலில் குறிப்பிட்டவர் யார்? சரியான ஆப்ஷன் சி, பாரதிதாசன். 53 நமக்கென்றே இருப்பவளை வாழ்நாள் எல்லாம் நலிவுறுத்தி வருகின்றோம், பாடலை பாடியவர் யார்? ஆப்ஷன் பி, முடியரசன். 54 கம்பர் அம்பிகாபதி வரலாற்றை அடிப்படையாக கொண்டு கண்ணதாசன் படைத்தது. கம்பர் அம்பிகாபதி வரலாற்றை அடிப்படையாக கொண்டு கண்ணதாசன் படைத்தது.
சரியான விடை ஆப்ஷன் சி ராச தண்டனை. 55வது கொஸ்டின், எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார், இங்குள்ள தமிழர்கள் ஒன்றாதல் கண்டேன். இக்கவிதையின் ஆசிரியர் யார்? எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார், இங்குள்ள தமிழர்கள் ஒன்றாதல் கண்டேன். இக்கவிதையின் ஆசிரியர் யார்? சரியான விடை ஆப்ஷன் பி பாரதிதாசன். 56வது கொஸ்டின், நாமக்கல்லாரின் படைப்புகளில் சரியானது. நாமக்கல்லாரின் படைப்புகளில் சரியானது எது? ஸோ கட்டுரை, தன்வரலாறு, புதினம், கவிதை தொகுப்பு. ஆப்ஷன் ஏ தான் சரியானது. கட்டுரைகள் 12, கவிதை நூல்கள் 10. ஸோ தன்வரலாறு பார்த்திங்கன்னா 5 கிடையாது, 3. புதினங்கள் தான் 5. 57வது கொஸ்டின், நீ மீண்டும் தோன்றிய பாரதியடா என்று கல்யாண சுந்தரரை பாராட்டியவர் யார்? நீ மீண்டும் தோன்றிய பாரதியடா என்று கல்யாண சுந்தரத்தை பாராட்டியவர் யார்? ஆப்ஷன் டி தோழர் ஜீவானந்தம். 58வது கொஸ்டின், தேனாறு பாயுது செங்கதிரும் சாயுது ஆனாலும் மக்கள் வயிறு காயுது. இப்பாடல் வரியின் ஆசிரியர் யார்? தேனாறு பாயுது செங்கதிரும் சாயுது ஆனாலும் மக்கள் வயிறு காயுது. இப்பாடல் வரியின் ஆசிரியர் யார்? ஆப்ஷன் ஏ கல்யாண சுந்தரம். 59வது கொஸ்டின், உண்டமிழ் தாய் சிலம்படியின் முன்னேற்றம் ஒவ்வொன்றும் முன்னேற்றம். இப்பாடலை பாடியவர் யார்? ஆப்ஷன் பி பாரதிதாசன். 60வது கொஸ்டின், சாகித்ய அகாடமி பரிசு பெற்ற கண்ணதாச புதினம் எது? சாகித்ய அகாடமி பரிசு பெற்ற கண்ணதாசன் புதினம். ஆப்ஷன் சி சேரமான் காதலி. 67வது கொஸ்டின், ஓடிப்போ ஓடிப்போ கெண்டை குஞ்சை கரை ஓரத்தில் மேயாதே கெண்டை குஞ்சை. கவிதையை எழுதியவர் யார்? ஓடிப்போ ஓடிப்போ கெண்டை குஞ்சை கரை ஓரத்தில் மேயாதே கெண்டை குஞ்சை. கவிதையை எழுதியவர் யார்? ஆப்ஷன் டி கல்யாண சுந்தரம். 62வது கொஸ்டின், ஆங்கிலமோ பிற மொழியோ பயின்றுவிட்டால் அன்னை மொழி பேசுவதற்கு நாணுகின்ற. இக்கவிதையின் ஆசிரியர் யார்? ஆங்கிலமோ பிற மொழியோ பயின்றுவிட்டால் அன்னை மொழி பேசுவதற்கு நாணுகின்ற. இக்கவிதையின் ஆசிரியர் யார்? சரியான விடை ஆப்ஷன் ஏ முடியரசன். 63வது கொஸ்டின், கண்ணதாசன் தொடங்கிய இதழ்களில் பொருந்தாதது எது? கண்ணதாசன் இதழ்களில் பொருந்தாதது. ஸோ ஆப்ஷன் ஏ 2 மட்டும். தென்றலும் முல்லையும் பார்த்திங்கன்னா கண்ணதாசன் இதழ், குறிஞ்சி கண்ணதாசன் இதழ் வராது. 64வது கொஸ்டின், அயலார் தமக்கு அன்பே செய்யும் நாணம் கெடாமல் நட்பு கொண்டாடும். பெண்மையே இப்படி புகழ்ந்தவர் யார்? அயலார் தமக்கு அன்பே செய்யும் நாணம் கெடாமல் நட்பு கொண்டாடும். பெண்மையை இப்படி புகழ்ந்தவர் யார்? ஆப்ஷன் ஏ நாமக்கல் கவிஞர். 65வது கொஸ்டின், கரும்பு அதியமானின் முன்னோர் காலத்தில் எங்கிருந்து கொண்டு வந்து பயிரிடப்பட்டது? கரும்பு அதியமானோருடைய முன்னோர் காலத்தில் எங்கிருந்து கொண்டு வந்து பயிரிடப்பட்டது? ஆப்ஷன் பி சீனா. 67வது கொஸ்டின், திரைக்கடலோடியம் திரவியம் தேடு என்றவர் யார்? திரைக்கடலோடியும் திரவியம் தேடு என்றவர் யார்? ஆப்ஷன் சி ஔவையார். 67வது கொஸ்டின், பெண்மைக்கு பன்முகங்கள் உண்டு என கூறியவர் யார்? பெண்மைக்கு பன்முகங்கள் உண்டு என கூறியவர் யார்? ஆப்ஷன் சி ராமலிங்கனார். 68வது கொஸ்டின், பெருஞ்சித்திரனார் பெற்றோர் யார்? பெருஞ்சித்திரனாருடைய பெற்றோர். ஆப்ஷன் பி துரைசாமியும் குஞ்சம்மானும். 69வது கொஸ்டின், பொருந்தாதது ஒன்று. பொருந்தாத ஒன்று. ஆப்ஷன் சி கவிதை மலர். காந்தி மலர், தேசிய மலர், இசை மலர்லாம் இருக்குது, கவிதை மலர் இல்லை. 70வது கொஸ்டின், பெண்மையின் பண்புகளாக ராமலிங்கனார் கூறுவது. பெண்மையின் பண்புகளாக ராமலிங்கனார் கூறுவது. ஆப்ஷன் ஏ அன்பு, ஆர்வம், அடக்கம். ஸோ வீரம் கிடையாது, பண்புகளில் வராது. 71வது கொஸ்டின், நாமக்கல்லாரின் படைப்புகளில் பொருந்தாதது எது? ஆப்ஷன் டி சிறுகாப்பியம். ஸோ நாமக்கல்லருடைய படைப்புகளில் பொருந்தாதது சிறுகாப்பியம். சிறுகாப்பியம் வரும், ஓகேங்களா. ஸோ நாமக்கல்லருடைய படைப்புகளில் இசை நாவல்கள் 3, இலக்கிய திறனாய்வுகள் 7, மொழிபெயர்ப்புகள் 4 இருக்குது, ஓகேங்களா. இதில் பார்த்திங்கன்னா சிறுகாப்பியங்கள் 3 இருக்குது, இது சிறுகாப்பியங்கள் 5 வரும். 72வது கொஸ்டின், தமிழ் மலர் என்னும் இதழை தொடங்கியவர் யார்? தமிழ் மலர் என்னும் இதழை தொடங்கியவர். ஆப்ஷன் சி கண்ணதாசன். 73வது கொஸ்டின், மகளாக பிறந்து தந்தைக்கு பணிவிடை செய்து மகிழ்பவளும் பெண்ணே. பெண்மையை இப்படி புகழ்ந்தவர் யார்? மகளாக பிறந்து தந்தைக்கு பணிவிடை செய்து மகிழ்பவளும் பெண்ணே. பெண்மையை இப்படி புகழ்ந்தவர் யார்?
ஆப்ஷன் டி நாமக்கல் கவிஞர். 74வது கொஸ்டின், கண்வனப்பு கண்ணோட்டம் கால்வனப்பு செல்லாமை எண்வனப்பு இத்துணையாம் என்றுரைத்தல் என பாடியவர் யார்? கண்வனப்பு கண்ணோட்டம் கால்வனப்பு செல்லாமை எண்வனப்பு இத்துணையாம் என்றுரைத்தல் என பாடியவர் யார்? ஆப்ஷன் ஏ பரணர். 75வது கொஸ்டின், ஏட்டுக்கல்வியுடன் கலையறிவும் தொழிற்கல்வியும் அறிவியல் சிந்தனையும் இருந்தால் நீங்கள் வாழ்வில் வெற்றி பெறலாம் என்று தம் பாடலில் கூறியவர் யார்? ஏட்டுக்கல்வியுடன் கலையறிவும் தொழிற்கல்வியும் அறிவியல் சிந்தனையும் இருந்தால் நீங்கள் வாழ்வில் வெற்றி பெறலாம் என்று தன் பாடலில் கூறியவர் யார்? ஆப்ஷன் டி பெருஞ்சித்திரனார். 77வது கொஸ்டின், யார் பேசும் தீய சொற்களை பொறுத்து கொள்பவரே துறவியர் எனும் மேலானவர் என்கிறார் திருவள்ளுவர். யார் பேசும் தீய சொற்களை பொறுத்து கொள்பவரே துறவியனரும் மேலானவர் என்கிறார் திருவள்ளுவர். ஆப்ஷன் ஏ வரம்பு கடந்து பேசுவோர். 77வது கொஸ்டின், உண்ணா நோன்பை மேற்கொள்ளும் பெரியவர்களை விட யாருடைய தீய சொற்களை பொறுத்து கொள்பவரே மேலானவர் என்கிறார் திருவள்ளுவர். ஆப்ஷன் டி தம்மை இகழ்வோர். 78வது கொஸ்டின், எந்த ஆண்டில் படித்த பெண் என்னும் திரைப்படத்துக்கு முதன்முறையாக பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தர் பாடல் எழுதினார்? படித்த பெண் என்னும் திரைப்படத்துக்கு முதன்முறையாக பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரன் பாடல் எழுதிய ஆண்டு? ஆப்ஷன் பி 1954. 79வது கொஸ்டின், குமரி என்னும் சொல் கிரேக்கத்தில் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? குமரி என்னும் சொல் கிரேக்கத்தில் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஆப்ஷன் ஏ கொமாரி. 80வது கொஸ்டின், கொற்கையின் முத்தை சிறப்பிக்கின்ற நூல்களில் சரியானது? ஆப்ஷன் டி 1, 4 தான். மதுரை காஞ்சி, சிறுபான் ஆற்றுப்படை, இதெல்லாம் கொற்கையின் முத்தை சிறப்பிக்கின்ற நூல்கள். ஸோ 9th ஸ்டாண்டர்ட்லேருந்து நம்ம பார்த்திங்கன்னா இதில் ஒரு 80 கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கோம். ஸோ எல்லாமே இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் தான். உங்களுக்கு ரிவிஷனுக்கும் டெஸ்ட் ப்ராக்டிஸ்க்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தது அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நாளைக்கு 9th ஸ்டாண்டர்ட் நியூ புக்கிலேருந்து பார்ப்போம். ஸோ அதில் டோட்டலாக ஒரு 150 கொஸ்டின்ஸ் இருக்குது. ஸோ அதனால் நியூ புக்கை கொஞ்சம் நல்லா படிச்சுடுவாங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ டு ஆல்.